ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. எனக்கு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் படித்ததில், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எதனால் ஹேர் லாஸ் வருது? ஹார்மோனல் இம்பேலன்ஸ், கேர்ள்ஸ்க்காக இருந்தால் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி அண்ட் டெஃபிஷியன்சினால் வரலாம். அப்படி இல்லைனா டேப்லெட்ஸ் ஓவராக எடுத்துக்கிறனால அந்த சைட் எஃபெக்ட்ஸ்னால சில பேருக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து வரலாம். சில பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி, தைராய்டு, டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டே இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் காமனாக என்ன வந்து ஒரு டெஃபிஷியன்சியாக இருக்கும் அப்படின்னா பயோட்டின். ஸோ வாட் இஸ் பயோட்டின்? பயோட்டின்னா என்ன? பயோட்டின் நிஜமாவே ஹேர் லாஸ்க்கு ஒர்க் ஆகுதா? டெர்மட்டாலஜிஸ்ட் ஏன் பயோட்டினை வந்து ஹேர் லாஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, சப்ளிமெண்ட்டாக எடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் பயோட்டின்? ஸோ பயோட்டின் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, அது ஒரு டைப் ஆஃப் விட்டமின் தான். விட்டமின் B7 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயோட்டின் ஒருத்தரோட உடம்புல இல்லை, கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஹேர் லாஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்மளோட உடம்புல வந்து பயோட்டின் மேபி கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹேர் லாஸை வந்து டெக்னிக்கல் டேர்மில் வந்து அலோபீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு அலோபேஷியா வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் வர ஆரம்பிச்சிடும் அண்ட் அவங்களோட நெயில்ஸ் வந்து வீக் ஆயிரும். ஸோ இந்த ஹேர் லாஸ்க்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோட்டின். ஸோ இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாருமே இங்கே கேட்டிங்கன்னா பயோட்டின் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் பயோட்டின்? பயோட்டின் நிஜமாகவே ஒர்க் ஆகுதா ஹேர் லாஸ்க்கு அப்படிங்கிறத சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போலாம் நம்ம இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு நம்ம இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்து ஹேர் லாஸுக்கு பார்த்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கிடையாது. டக்குன்னு எதையாவது சாப்பிட்டோமா கிளம்புனோமா போயிட்டே இருக்கோம். ஸோ இதனால வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெஃபிஷியன்சி வந்து உருவாகுது. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா பயோட்டின் கம்மிஸ். இப்போ வந்து நிறைய பயோட்டின் கம்மிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா எது வேணுமோ ஒரு ஹேர் லாஸுக்கு ஒரு சொல்யூஷனாக எது ஒரு நம்மளோட உடம்புல வந்து எனர்ஜி தேவைப்படுதோ அது எல்லாமே ஒரு பயோட்டின் கம்மீஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம டெய்லி 1 அப்படின்னு சொல்லி நம்ம இன்டேக் பண்ண நம்மளோட ஹேர் லாஸ் கம்மியாகும். நம்மளோட ஆல்ரெடி இருந்த ஹேர் வந்து வளர ஆரம்பிக்கும். பேபி ஹேர்ஸ், பால்னஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கேயுமே வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பேசிக்கலாக வந்து பயோட்டினோட வேலை. ஸோ எனக்கும் ஹேர் லாஸ் இருக்குது, எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரிலேட்டடாக சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நானும் வந்து கம்மிஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ பயோட்டின் கம்மிஸ்ன்னு சொல்கிறீங்க, அது எங்கே போய் வாங்கணும், எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஜி கிருஷ்ணாஸோட நேச்சுரல் பயோட்டின் கம்மிஸ். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் அந்த ஜி கிருஷ்ணா பயோட்டின் கம்மிஸ். இதில் வந்து 30 கம்மிஸ் இருக்கும். 10,000 mcg பயோட்டின் அண்ட் கிரான்பெரி ஃப்ளேவரில் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து 30 கம்மிஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்து 475. இந்த பாட்டில் வந்து 475. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து எக்கனாமிக்கலி ஓகேன்னு தான் தோணுது. மற்ற கம்மிஸ் நான் கம்பேர் பண்ணுறப்பயுமே இது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் it reduces hair fall and promotes new hair growth, makes hair longer, stronger and shiner. So hair fall வந்து கிராஜுவலாக வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து விட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், ஜிங்க், பயோட்டின், ஆம்லா எக்ஸ்ட்ராக்ட், விட்டமின் B6, விட்டமின் B5, பம்கின் சீட் எக்ஸ்ட்ராக்ட், ஹலரானிக் ஆசிட், கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட், பிரிங்கராஜ், குடிச்சி அண்ட் சத்தாவரி. ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. இது எவ்வளோ நாள் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 months வந்து கண்டினியூஸாக சாப்பிட்டா நீங்கள் வந்து கிராஜுவலாக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் நல்லாவே தெரியும். உங்களோட ஹேர் ஃபால் வந்து 200% ஸ்டாப் ஆயிரும். அண்ட் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஹேர் ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கிற ஹேர் வந்து உங்களுக்கு நல்லாவே வளர ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து இன்னுமே கிராஜுவலாக நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா பால்னஸில் இருக்கிற ஹேர் கூட வளர ஆரம்பிச்சிடும். அண்ட் இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி 1 கம்மி ஆஃப்டர் ஃபுட் சாப்பிடணும். அதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்தாலும் சரி, இல்லை லன்ச்சில் எடுத்தாலும் சரி. எனக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது வந்து என்னன்னா, சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்கன்னா தேவையில்லாத இந்த கிட்கேட் 5 ஸ்டார் இந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு கம்மிஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து
எப்படி சொல்கிறது, திஸ் இஸ் அ சாக்லேட் பட் வித் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து எனக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ஈச் 30 இருக்கும். இந்த மாதிரி அழகாக ஒரு பர்பிள் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெட்டி பியர் ஷேப்பில் வந்து கம்மிஸ் இருக்கும். ஸோ அதையும் நான் காமிச்சிடுறேன். நான் அதை டச் பண்ணல, நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி எடுக்க வேண்டிய கம்மி நான் எடுத்துட்டேன். பட் ஸ்டில் உங்களுக்காக நான் வந்து காட்டுறேன். ரொம்ப க்யூட்டாக ஒரு கம்மி டெடி பியர் ஷேப்பில் இருக்குது. தெரியுதா? ஸோ அப்படி உள்ளே வச்சிட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப்டர் ஃபுட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது கிரேவிங்ஸ் இருக்குது, எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் அட்லீஸ்ட் அதில் ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஜஸ்ட் மல்டி விட்டமின்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து அது போயிட்டுருக்கும். ப்ளஸ் வந்து அது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். அதுதான் இதோட மெயின் பாயிண்ட். ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு சாக்லேட் சாப்பிட்ட ஃபீல் தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து மல்டி விட்டமின்ஸ் வந்து உடம்புல போயிட்டுருக்கு. தட் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மெயினான ஒரு கொஷனுக்கு வரப்போகிறோம். ப்ரெக்னன்சி சேஃபாக பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் அப்படிலாம் கிடையாது. பட் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு டாக்டர்ஸ் கண்டிப்பாக கால்சியமோ இல்லை அயனோ சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அந்த ஒரு டோசேஜும் இதுவும் கிளாஷ் ஆகிடக்கூடாது. இதுவும் நல்லது தான், அதுவும் நல்லது தான். பட் ஸ்டில் நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் இவ்வளோ டோசேஜ் கொடுத்துருக்கீங்க, இதை நான் எடுக்கலாமா என்னோட ஹேர் லாஸ்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் எடுக்கலாம். பட் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை வந்து சஜஷன் கேட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பயோட்டின்னா என்ன, ஹேர் லாஸ்க்கு வந்து மெயினாக எது தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அப்பப்போ ஹேர் லாஸ் இருக்கும், தைராய்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து நான் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலாக எடுத்து தான் ஆகணும். இன்டர்னலாக எடுத்து தான் ஆகணும். நம்ம எக்ஸ்டர்னலாக என்ன தான் நம்ம ஹேர் ஆயிலோ இல்லை வந்து அந்த சீரம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி இன்டர்னலாக உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்குன்னா அந்த எக்ஸ்டர்னலாக நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்டர்னலாக ஒன்றும் நல்லா சாப்பிடணும். அப்படி உங்களால் சாப்பிட முடியாது, டைம் டேபிள் போட்டு என்னால் சாப்பிட முடியாதுன்னா இந்த மாதிரி ஒரு சாக்லேட் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். திஸ் இஸ் நத்திங் பட் ஒரு சாக்லேட் வித் பெனிஃபிட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த கம்மிஸ் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட டேரெக்டாகவே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்க ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷாப் வேளச்சேரி அண்ட் அசோக் நகரில் வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நேராக போய் கூட இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அண்ட் ஹோப் உங்களுக்கு என்னென்ன தோணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். பாய்.